ஒரு பட்டணத்துல ஒரு நியாயாதிபதி இருந்தாங்க. சரியா? பட்டணம்னா எது பட்டணம்? இந்த ஊரு பட்டணமா கிராமம்? பட்டணம்னா சென்னை, மும்பை, அததான் பட்டணம் சொல்லுவாங்க. தெரியுமா? அப்படி ஒரு பட்டணத்துல நியாயாதிபதி இருந்தான். அதே ஊர்ல ஒரு விதவையும் வாழ்ந்து வந்தாங்க. சரியா? விதவைன்னா யாரு? அவங்களுக்கு கணவன் இருக்காது. சரியா? அவங்கதான் விதவை. அப்படி இருக்கும்போது இந்த நியாயாதிபதி எப்படிப்பட்ட குணம் உள்ளவங்க அப்படின்னு சொன்னா, அவங்க யாருக்குமே பயப்பட மாட்டாங்க, ஆண்டவருக்கு பயப்பட மாட்டாங்க, எந்த மனுஷருக்கும் பயப்பட மாட்டாங்க, யாரையும் மதிக்க மாட்டாங்க, ரொம்ப கெட்டவங்களா இருந்தாங்க. சரியா? அவங்கதான் நியாயாதிபதியா அந்த ஊர்ல வாழ்ந்து வந்தாங்க. இந்த விதவை அம்மா அவங்க கிட்ட போறாங்க, எனக்கும் என் எதிராளிக்கும் ஒரு பிரச்சனை இருக்கு, அதை எனக்கு நீங்க சரி பண்ணி தாங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்படி ஒரு நாள் 2 நாள் இல்ல, இந்த வாரம் வருவாங்க, அடுத்த வாரம் வருவாங்க. அப்படி அடிக்கடி என்ன செய்யறாங்க, போய் எனக்கு நியாயம் செய்ய, எனக்கும் என் எதிராளிக்கும் இருக்கிற பிரச்சனையில எனக்கு நியாயம் செய்ய அப்படின்னு கேட்டாங்க. ஆனா இவன் எப்படிப்பட்டவனா இருக்கான்? கெட்டவனா இருக்கான். இவன் நினைச்சான், நம்மளே கடவுளுக்கு பயப்படாதவன், இந்த விதவை எப்ப பார்த்தாலும் எங்ககிட்ட என்ன செய்யறா, நியாயம் செய்யுன்னு சொல்றாள அப்படின்னு சொல்லிட்டு எப்படியாச்சும் இவனுக்கு நியாயம் செஞ்சிடணும், இப்ப அடிக்கடி என்ன தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கா, அதனால கண்டிப்பா நியாயம் செஞ்சிடணும் அப்படின்னு அந்த நியாயாதிபதி தன் மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டானா. நினைச்சு அந்த விதவைக்கு நியாயம் செய்துட்டான். அப்படிதானே? அதே போலதான் ஏசப்பா இருக்காங்களா, நம்ம சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜபம் பண்ண வேண்டும் அப்படின்னு தானே வசனம் படிச்சோம். அதே மாதிரி இந்த நியாயாதிபதியின் இடத்துல இந்த விதவை என்ன செய்யறா, அடிக்கடி போய் தொந்தரவு பண்றா, எனக்கு நியாயம் செய்ய, எனக்கு நியாயம் செய்ய அப்படின்னு. அதே மாதிரி ஏசப்பட நம்ம என்ன செய்யணும், ஏசப்பா நம்மளுக்கு ஜபத்துக்கு பதில் கிடைக்கிற வரைக்கும் அவர்கிட்ட என்ன செய்யணும், ஜபத்தின் மூலமா தொந்தரவு பண்ணிட்டே இருக்கணும். அப்பா எனக்கு இதை செய்யுங்கப்பா, அந்த காரியம் நமக்கு கிடைக்கிற வரைக்கும் என்ன செய்யணும், ஏசப்பாட்ட கேட்டுட்டே இருக்கணும். அவன் நியாயாதிபதி கெட்டவனா இருந்தான், ஆனாலும் அந்த விதவை அடிக்கடி தொந்தரவு பண்ணதுனால என்ன செய்தான், அவளுக்கு நியாயம் செய்தான். அதே மாதிரி ஏசப்பா சோர்ந்து போகாம ஏசப்பாட்ட என்ன செய்யணும், நம்ம கேட்க வேண்டிய காரியங்களை கேட்டுக்கிட்டே இருக்கணும். கிடைக்கிற வரைக்கும் கேட்கும் போது அந்த காரியத்தை ஏசப்பா நமக்கு கண்டிப்பா தருவாங்க. ஏன்னா இந்த நியாயாதிபதி விதவைக்கு நியாயம் செய்தாங்கல்ல, அதே போல ஏசப்பாவும் நம்ம ஜெபத்தை கண்டிப்பா கேட்டு நமக்கு உதவி செய்வாங்க. சரியா? ஓகேவா? ஜோம் பண்ணிடலாமா? ஜெபம். ஜெபம் கணக்கு. அன்புள்ள ஏசப்பா, அந்த சாயங்கால வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஏசப்பா வந்திருக்க ஒவ்வொரு சிறு பிள்ளைகளுக்காக உங்களுக்கு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த சின்ன வயதுல ஏசப்பா உண்மை ஏசப்பா ஏற்றுக்கொள்ளவும், ஏசப்பா உண்மை பற்றி அறிந்து கொள்ளவும், இந்த பிள்ளைகளுக்கு கிருபைகளை ஞானத்தை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். வந்திருந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் பேர் பேராக இவர்கள் மூலமாக குடும்பத்தாரை நீங்க ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். பிள்ளைகளுடைய படிப்பு, எதிர்காலம் எல்லாவற்றையும் ஏசப்பா நீங்க பொறுப்பெடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அப்பா சண்டே கிளாஸை நீங்க ஆசீர்வதித்து தரும்படியாக ஜெபிக்கிறோம். இன்னும் அநேக சிறு பிள்ளைகளை நீங்க அழைத்து வரும்படியாக ஜெபிக்கிறோம். ஏசப்பா பிள்ளைகளை எல்லா நாச மோசங்களுக்கும் ஏசப்பா எல்லா விக்னங்களுக்கும் நீங்க விலைக்கு மறைத்து கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். எல்லா துதிகளை மறைத்து எல்லா வகையும் செலுத்துகிறோம். இயேசுவின் மூலமா ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த